திருச்செந்தூர் வந்து சேர்ந்த உடனே முதல் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா கடல்ல நீராடுறதாங்க. இந்த திருச்செந்தூர் கடல் பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் சிறப்பம்சமா அமைஞ்சிருக்கு. என்னென்னு சொல்ற பாருங்க. 2004ஆம் ஆண்டு நம்மளுக்கு ஏற்பட்ட சுனாமி பத்தி நல்லாவே தெரியுங்க. நம்மளுக்கு திருச்செந்தூர்லயும் இந்த சுனாமி பாதிப்பு இருந்தாலும் கூட அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அருணகிரிநாதர் மண்டபத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட வரலன்னு சொல்றாங்க. இது எல்லாமே வந்து முருகப்பெருமானோட அருளாதான் இருக்குன்னு சொல்றாங்க. இதை பத்தின இன்னொரு பிரபஞ்ச ரகசியம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா மற்ற கடற்கரையில் எல்லாத்துலயுமே அலை வந்துட்டு போச்சு அப்படின்னா அந்த மணல்ல தண்ணி தேங்கி இருக்குங்கிறாங்க. ஆனா இந்த திருச்செந்தூர் கடற்கரையில அப்படி இருக்காது. அலை வந்து போனாலும் மண்ணுல வந்து ஈரம் இருக்காது அப்படிங்கறது சொல்றாங்க. இந்த கடலை வந்து ஒரு மந்திர சக்தி கொண்ட கடலாவே பக்தர்கள் எல்லாமே பாக்குறாங்க. இந்த கடல்ல வந்து நாம குளிச்சுட்டு போனோம்னா நம்மளோட சகல தோஷமும் நீங்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. முக்கியமா துலாம் ராசிக்காரங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருச்செந்தூர் போற வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம போயிட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஓரிரு மாதங்களாவே நம்மளுக்கு திருச்செந்தூர் கடல்ல இருந்து நிறைய சாமி சிலைகள் வந்து கிடைச்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்குள்ள வந்து என்ன ஒரு மர்மம் இருக்குங்கிறதும் தெரியல. கடலுக்குள்ள ரகசிய பாதை இருக்கிறதாவும் சொல்றாங்க. அந்த காலத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் கோவில் இருந்து ரகசிய பாதை கடலுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னி வரைக்கும் அதை வந்து உறுதிப்படுத்த முடியலன்னு சொல்லி இருந்திருக்காங்க. அது ஒரு மர்மமாவே இருக்கு. அகத்திய முனிவர் வரலாறு இந்த கடலை பத்தி இருக்குங்க. கடலின் அருகேதான் அவர் வந்து தவம் புரிஞ்சிட்டு இருந்ததாகவும் முருகப்பெருமானிடம் அந்த கடல் தொடர்பான சில ரகசியங்கள் பெற்றதாகவும் சொல்றாங்க. இந்த மாதிரி திருச்செந்தூர் மற்றும் திருச்செந்தூர்ல போய் என்னென்னலாம் பண்ணணுங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா எங்க யூடியூப் சேனல்ல லாங் வீடியோவா போட்டிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then, signing off, BKSS family.